पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாதம் தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை முதல் தேதி தான். சித்திரை மாத தமிழ் வருஷப்பிறப்பன்று மாங்காய், வெல்லம், வேப்பம்பூ, காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சாப்பிடுவாங்க. இதில் இனிப்பு, காரம், கசப்பு, புளிப்பு, அறுசுவை உணவுடன் படைச்சி சாப்பிடுவாங்க. நம் வாழ்க்கையும் அது போல தான். அதாவது சித்திரை மாதத்தில் கிரக நிலையை பற்றி பார்க்கும் பொழுது சித்திரை 13, அதாவது 26/4/2025 ராகு கும்பராசிக்கு மாறுதல், கேது சிம்ம ராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 அன்று புதன் மேசராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 28/11/2025 குரு மிதுன ராசிக்கு மாறுதல். இவ்வாறு கிரகநிலைகள் செயல்படுது. சித்திரை மாதத்தில் மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம், 7.5 சனியின் பிடி தளருது. உங்களுக்கு இப்போது 7.5 சனியின் கடைசி சுற்றில் 5 வருட காலம் பட்ட சிரமங்களுக்கு ஆறுதலாக ஓர் நன்மை செய்வதாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் சனி பகவான் வாக்களித்திருப்பதாக புராதன நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதற்கேற்ப சில உண்மை நிகழ்ச்சிகளும் புராதன கிரந்தங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ கண்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் சனி பகவானை திருமணம் செய்து வைத்த சம்பவம் இதற்கு உதாரணமாக கூறப்பட்டுள்ளது. குடும்ப நிம்மதியை பாதித்து வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று இந்த மாதம் நல்லபடி தீரும். இருப்பினும் தனஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்படுறதுனால சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படா. திட்டமிட்டு செய்யாவிடில் கடன் வாங்க நேரிடும். திருமண முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி நல்ல வரன் அமையும். ஆரோக்கியத்திலும் நல்ல அபிவிருத்தியை காண முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். புத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜென்மராசியை பார்க்கறதுனால பல பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு யோகம், புத்திர பாக்கியமும் கிடைக்கும். வேலை இல்லாமல் வருந்திய பலருக்கு சிறு முயற்சியிலேயே வேலை கிடைக்கும். வேலை வாங்கினாலும் கூலி கொடுப்பவர் சனி பகவானே என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. இந்த உண்மையை இப்போது அனுபவத்தில் காண்பீங்க. நிரந்தர நோயென கருதி சிகிச்சை பெற்று வரும் மகர ராசிக்காரங்களுக்கு உபாதைகள் பெருமளவில் குறைவதை அனுபவத்தில் பார்க்கலாம். மனதை சங்கடப்படுத்தி வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிவகுத்துள்ளார் சனி பகவான். துன்பத்தை கொடுக்கறதில் தயங்காதவர் சனி பகவான் என்றால் அத்துன்பத்தை போக்குவதிலும் தன்னிகரற்றோரும் அவரே. அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்துறை
ஜீவனக்காரகனான சனி பகவானின் அதிகாரத்தில்தான் உள்ளது. 5 வருஷ காலமாக 7.5 சனியின் தாக்கத்தினால் மன நிம்மதி இழந்து பல பிரச்சனைகளையும் வேலை பார்க்கும் இடத்தில் அனுபவித்து வந்த உங்களுக்கு இப்போது பல நன்மைகளை அளித்து சாந்தப்படுத்துவதாக பூர்வ பராசரியம், பிருக் சிம்பிகிதை போன்ற பழமையான ஜோதிட நூல்கள் விவரித்துள்ளன. தற்காலிக பணியில் உள்ள அன்பர்கள் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் உள்ள இளைஞர்கள் இந்த மாதம் அதற்காக முயற்சிக்கலாம், வெற்றி கிட்டும். தொழில் வியாபாரம் சந்தை நிலவரம் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் சரக்குகளுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு உகந்த மாதம் இது. பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது, உற்சாகத்தை அதிகரிக்கும். அடுத்தது கலைத்துறையினர். கலைத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக வலம் வருவதால் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் உயரும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். சிறு தயாரிப்பாளர்கள் புது படங்களை எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதம் இதுவே. சரித்திரம் மற்றும் ஆன்மீகம், சமூக நலன்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்கள் அமோகமாக வெற்றியை தரும். அடுத்தது அரசியல் துறையினர். அதை பற்றி பார்க்கும்பொழுது மிகவும் அனுகூலமான மாதம். மக்களிடையே செல்வாக்கு உயரும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும். தசா புத்திகள் அனுகூலமாக இருப்பின் கட்சியில் புதிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களுமின்றி நீடிக்குது. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் அவசியம். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது. உங்கள் நல்ல பெயருக்கு சிறிது களங்கம் ஏற்பட சாத்தியக்கூறு இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் இது உதவும். விவசாயத்துறையினர். அதை பற்றி பார்க்கும்பொழுது விவசாயத்திற்கு அத்தியாவசியமான சூரியனும் பூமிக்காரகனான செவ்வாயும் அனுகூலமாக இல்லை. வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டியது வரும். அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. இருப்பினும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கிறது சற்று கடினமே. கால்நடைகளின் பராமரிப்பில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். அடுத்தது பெண்மணிகள். குரு மற்றும் சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வலம் வர்றதுனால அதிக உஷ்ணம் ஏற்படும். கூடிய வரையில் கடின உழைப்பை குறைத்து கொள்ளணும். ஜோதிட கலையில் மருத்துவ ஜோதிடம் என்றதொரு தனி பிரிவே இருக்குது. குறிப்பிட்ட கிரக சஞ்சார நிலைகளில் நாம் எவ்வித நம் உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என வழிகாட்டி உதவுது. தனஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுறதுனால சிக்கனமாக செலவு செய்தல் அவசியம். மேலும் இத்தகைய கிரக நிலைகளில் கடன் வாங்கினால் அவற்றை அடைக்கிறது கடினம் எனவும் ஜோதிட அலங்காரம் என்னும் புராதன நூல் கூறியிருக்குது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்கிறது நல்ல பலனளிக்கும். கர்நாடகாவில் உள்ள நாகமங்கல என்னும் திருத்தல தரிசனம் நல்ல பலனை அளிக்கும். இங்கு விசேஷ சக்தி வாய்ந்த ராகு கேது யந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அனுகூலமான தினங்கள் சித்திரை 1 to 4, 8 to 10, 14 to 18, 24 to 27, 31. சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை 22 மாலை முதல் 24 வரை.